2015 ஒரு அமெரிக்க நிறுவனம் சென்சார் போர்டு கிட்ட நாங்கள் ஒரு லவ் படம் எடுத்திருக்கோம், நீங்கள் பார்த்து சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அது லவ் படம்னு போய் பார்த்தா அது பலான படமாக இருந்துச்சு. அது என்ன படம்னு கேட்டிங்கன்னா 50 Shades of Grey தான். அந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு, டேய் என்னடா இது, என்ன கருமத்தை எடுத்து வச்சிருக்கீங்க, இது இந்திய கலாச்சாரத்துக்கு செட்டே ஆகாது, இந்தியாவில் இந்த படத்தை வெளிவிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு ஒரு தடையை விதிச்சிருப்பாங்க. அதனால் அந்த திரைப்படமானது இந்தியாவில் மட்டும் ரிலீஸ் ஆகவே இல்லை. இப்படி நிறைய திரைப்படங்கள் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. அந்த திரைப்படங்கள் எல்லாமே தடை செய்யவும் பட்டிருக்கு. அப்படியாக இந்தியாவுக்குள்ள தடை செய்யப்பட்ட சில திரைப்படங்களுடைய லிஸ்ட்டை தான் நாம் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். நேரத்தை விரயம் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அறம் யாதினலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, டேம் 999. இது ஒரு மலையாள படம், ஆனால் இங்கிலீஷ் படம்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த டேம் 999 படமானது முழுக்க முழுக்க முல்லை பெரியாறு அணையை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக அமைஞ்சிருந்துச்சு. முல்லை பெரியாறு அணை பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனையை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா முல்லை பெரியாறு அணை தேவையான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கேரளா அரசாங்கமும் கேரளா மக்களும் முல்லை பெரியாறு அணை வேண்டவே வேண்டாம், அதோட கட்டுமானமானது சரியில்லை, அதனால் அது இடிஞ்சிச்சுன்னு சொன்னால் கேரளாவில் இருக்கக்கூடிய 6க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் அழிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலே முல்லை பெரியாறு அணை பிரச்சனையானது நீண்ட காலமாக நீடிச்சு வருது. கிட்டத்தட்ட 125 வருஷமாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த டேம் 999 படமானது கேரளா மக்களுக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் முல்லை பெரியாறு அணை எந்த அளவுக்கு ஆபத்தான ஒன்று, அதனால் கேரளா எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத விவரித்து சொல்லியிருப்பாங்க. அதுவும் தப்பான தகவல்கள் நிறையா பரப்பியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் முல்லை பெரியாறு அணையானது இடிஞ்சு விழுந்துரும். அப்படி இடிஞ்சதால் கேரளாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படியாக கேரளா மக்களை பயமுறுத்தும் நோக்கில் இந்த ஒரு படமானது எடுக்கப்பட்டு இருக்கும். இதை பார்த்த தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே கொதிச்சு போயிட்டாங்க. முக்கியமாக திமுகவானது இந்த படத்தை எதிர்த்து கோர்ட்டில் கேஸே போட்டுட்டாங்க. அந்த கேஸில் தான் இந்த படமானது 2 தரப்பு மக்களுக்கும் இடையே பிரச்சனையை தூண்டும் வண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சாங்க. அதனால் இந்த படமானது ரிலீஸ் ஆகவே இல்லை. இருந்தாலுமே இந்த படமானது யூடியூப்பில் இப்போ வரைக்குமே இருக்குது. உங்களுக்கு டைம் கிடச்சா போய் பாருங்கள். அந்த படத்தை பற்றின கருத்துக்களை நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்பர் 2, பத்மாவத். 2017ஆம் ஆண்டு சஞ்சய் லீலா பன்சாலி அப்படிங்கிற இயக்குனர் பத்மாவத் அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு இருந்தார். இந்த படத்தில் தீபிகா படுகோன், ரன்வீர் சிங் ஆகியோர் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்துடைய ப்ரமோஷன் வேலையெல்லாம் போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு ரூமர் பரவுது. அந்த ரூமர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தின் வில்லனான அலாவுதீன் கில்ஜி ராணி பத்மாவத் கேரக்டர் நினச்சி ஒரு கனவு காணுவானாமா. அந்த கனவுல ராணி பத்மாவத் கூட அவன் தப்பான முறையில் இருப்பானாமா. இப்படி ஒரு காட்சியானது இந்த படத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவலானது பரவுது. இந்த தகவலை கேள்விப்பட்ட நிறைய இந்து அமைப்புகள் கோபத்தில் கொந்தளிச்சு போயிடுறாங்க. எப்படி ஒரு இஸ்லாமிய மன்னன் கனவுல இந்து ராணி ஒருத்தர் வர முடியும், இது குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்து அமைப்புகள் நிறையா போராட்டம் பண்ண தொடங்கிட்டாங்க. தெருவில் இறங்கியும் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதையும் தாண்டி போய் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தப்போ, ப்ரமோஷன் நடந்துட்டு இருந்தப்போ அதுக்குள்ளேயே போய் இந்த படத்தை இயக்கிய சஞ்சய் லீலா பன்சாலியுடைய கன்னத்திலேயே அரைஞ்சிட்டாங்க. அதுக்கும் மீறி போய் சில இந்து அமைப்புகள் இந்த படத்தில் நடித்த தீபிகா படுகோனுடைய தலையையோ இல்லை இந்த படத்தை இயக்கிய சஞ்சய் லீலா பன்சாலியுடைய தலையையோ யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பையே வெளியிட்டுட்டாங்க. இது அந்த காலத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒன்றா இருந்துச்சு. அப்போ சில இந்து அமைப்புகள் கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த படத்துக்கு இடைக்கால தடை வாங்கினாங்க. இடைக்கால தடை நிலுவையில் இருந்தப்பவும் சில இந்து அமைப்புகள் தெருவில் இறங்கி நிறையா வாகனங்களை கொளுத்தி போராட்டம் பண்ண தொடங்கினாங்க ஒரு படத்துக்காக. அந்த வாகனங்களில் ஒரு ஸ்கூல் பஸ்ஸும் அடங்கும். அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஆனது கோர்ட்டுக்கு போய் இந்த படத்தில் இப்படியான காட்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த படத்தில் வரக்கூடிய சில காட்சிகளை நீக்கிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தாலுமே ஹரியானாவில் அதிக கலவரம் நடந்ததால் ஹரியானாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஹரியானாவில் பத்மாவத் படத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இல்லை, ஒரு படத்துக்காக மத கலவரம் பண்ணுறாங்க, அந்த மத கலவரத்தில் ஸ்கூல் பஸ்ஸை கொளுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மனநிலை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.
நம்பர் 3 ஒரே ஒரு கிராமத்திலே 1987ஆம் ஆண்டு இந்த ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. வாலி அவர்கள் இந்த படத்தை எழுதியிருந்தார்னு சொல்லலாம். இந்த படம் முழுக்க முழுக்க இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசின படம். இந்த படத்துடைய கதையை கேட்டாலே ரொம்ப முட்டாள்தனமா இருக்கும். ஆனா இந்த படத்துக்கு தேசிய விருது கொடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயின் காயத்ரி வந்து ஒரு ஐயர் பொண்ணா இருக்காங்க. ஐயர் பொண்ணா இருந்தாலுமே அவங்க ஐஏஎஸ் படிக்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா, ரிசர்வேஷனால ஒரு ஐயரால ஐஏஎஸ் ஆக முடியாது, அதனால நீ பேரையும் உன்னுடைய ஜாதி சர்டிபிகேட்டையும் மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. அதனால காயத்ரி அப்படிங்கிற பேரை கருப்பாயின்னு மாத்திக்கிறாங்க. இதுலயே எவ்வளவு முரண் இருக்கு. ஏன் பிற்படுத்தப்பட்ட பெண்ணின் பெயர் கருப்பாயின் தான் இருக்கணுமா? பரவாயில்ல, எங்களுக்கு கருப்புன்னா ஒரு திமிர் தான், ஸோ கருப்பாயினே வச்சுக்கோங்க. கருப்பாயின்னு பெயரை மாற்றிட்டு அவங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டையும் மாற்றிட்டு ஐஏஎஸ் ஆயிடுறாங்களாமா. அதுக்கப்புறம் இதை வச்சு ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணுவான். அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது தான் இந்த ஒரு படத்தின் கதை. இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் பராசக்தியில் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ரிசர்வேஷனுக்கு எதிராக நிறைய வீரவசனங்களை பேசியிருப்பாங்க. இதனாலே கொதிப்படைஞ்ச நிறைய சமூக இயக்கங்கள் இந்த படத்துக்கு எதிராக கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்ட உடனே இந்த படத்தை எல்லாருமே விசாரிச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறது யாரு, நீதிமன்றங்கள்லயும் யார் இருப்பா, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடைசி காட்சியை மட்டும் மாத்திக்கோங்க, அவங்க ஜெயிலுக்கு போற மாதிரி மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால கடைசி காட்சி மட்டும் மாத்திட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த படத்துக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்ததால இந்த லிஸ்ட்ல இந்த படமானது இடம்பெற்றிருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு சமூக சிந்தனையே பேசிய திரைப்படம் அப்படிங்கிற தேசிய விருது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இது எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்கு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 4 த கேர்ள் வித் டிராகன் டேட்டூ. இந்த படம் உண்மையிலே அற்புதமான படங்க. டேவிட் ஃபின்ச்சர் தான் இந்த ஒரு திரைப்படத்தை இயக்கியிருப்பாரு. இந்த படத்தை டைம் கிடைச்சா மறக்காம பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல படம்னு சொல்லலாம். இந்த படமானது 2011 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை இந்தியாவில் ரிலீஸ் பண்றதுக்குமே கேட்டிருந்தாங்க. அப்ப இந்தியாவில் ரிலீஸ் பண்ணும்போது சென்சார் போர்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய சில காட்சிகள் ரொம்பவே தப்பா இருக்கு, அதை நீக்கிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காட்சிகள்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு படத்தில் ஹீரோயினியை வந்து ஒருத்த பலாத்காரம் பண்ற மாதிரியான சீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினியுமே அந்த பலாத்காரம் பண்ணவன பழி வாங்குற மாதிரியும் சில சீன்ஸ் இருக்கும். இது அதிக தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் இருக்கு, அதனால இந்த 2 காட்சிகளை மட்டும் நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் ஃபின்ச்சர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் டேவிட் ஃபின்ச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுதான் கதையுடைய கருவே, இதை நீக்கிட்டா படமே கிடையாது, அதனால நான் நீக்க மாட்டேன். இந்தியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகலனாலும் பரவாயில்ல, நான் அந்த 2 காட்சிகளை நீக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமாக சொல்லிடுவாரு. இதனால சென்சார் போர்டு அதை நீக்கலைன்னா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்ல, சரி ஓகே நான் மற்ற நாட்டில் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டாரு. இதனால இந்தியாவுக்குள்ள திரையரங்குகள் இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. இந்த படத்துக்கும் தடை விதிக்கப்பட்டுருச்சு. நம்பர் 5 இந்தியா த மோடி கொஸ்டின். இது திரைப்படம் கிடையாது, ஒரு ஆவணப்படம்னு சொல்லலாம். 2002ஆம் ஆண்டு குஜராத் மத கலவரம் நடக்குது. இந்த மத கலவரத்தில் கிட்டத்தட்ட 2000த்திற்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. அஃபிஷியலாக சொல்லணும்னா 790 இஸ்லாமியர்கள் இறந்திருக்காங்க, 254 இந்துக்கள் இறந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மத கலவரம் தான் குஜராத் கலவரம்னு சொல்லலாம். இந்த குஜராத் கலவரம் நடந்தப்போ குஜராத்துடைய சிஎம்மா இருந்தவர் தான் நரேந்திர மோடி. அவருக்கும் இந்த கலவரத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே பேசப்பட்டுச்சு. அதை மையமாக வச்சு இந்தியா த மோடி கொஸ்டின் அப்படிங்கிற ஆவணப்படமானது பிபிசியால் 2023ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டு இருந்துச்சு. இதை ரிலீஸ் பண்ணவும் வச்சுருந்தாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் டக்குன்னு மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒரு படத்தை வெளியிடக்கூடாது, இந்த ஆவணப்படத்தை தடை செய்கிறோம் இந்தியா முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவண திரைப்படத்தை தடை பண்ணியிருப்பாங்க. ஏன் எதுக்கு அப்படிங்கிற காரணம் எதையுமே அவங்க சொல்ல, ஜஸ்ட் தடை மட்டும் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு இதை பார்த்து நிறைய எதிர்கட்சிகள் இது ஒரு சர்வாதிகார போக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடியை கண்டிக்க செஞ்சுருந்தாங்க. ஆனால் அந்த ஆவணப்படமானது இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகவே இல்லை. அந்த ஆவணப்படத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. நீங்கள் அந்த ஆவணப்படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாம் பேசணும், அதனால் நம்ம சேனலையும் பேன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் பண்ண மாட்டேன், சும்மா சொன்னேன். நாம் கூடிய விரைவில் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் மக்களை, இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மறுபடியும் சொல்கிறேன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.